என் பேர் அரவிந்த். நான் இங்கே சிட்லப்பாக்கத்தில் இருக்கேன். லாஸ்ட்டு 4 மந்த்ஸாக இங்கே லேக் ரீட்ஸ்னு ஒரு சைலண்ட் ஓப்பன் ரீடிங் கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா சனிக்கிழமையும் காலையில் 6 மணிலேருந்து 8:30 இல்லை 9 மணி வரைக்கும் இந்த சிட்லப்பாக்கத்தில் இருக்கிற இந்த இந்த கேலரியில் மீட் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் எல்லோரும் சைலண்ட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்போஸ் ஆகிடுவோம். ஸோ ஃபாரின்லேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, நிறையா சிட்டிஸில் இந்த ஓப்பன் ரீடிங் கம்யூனிட்டிஸுன்றது இப்போது ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு. இப்போது இந்த தாம்பரம், சிட்லப்பாக்கம், குரோம்பேட்டன், பலாவரம் இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரியான ஒரு ரீடிங் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் இது. ஸோ இன்னியோட 16 செஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. லேக் ரீட்ஸோட கோல் வந்து ரீடிங்குன்ற ஒரு விஷயத்த வந்து ஓப்பனாக காமிக்கணும். இப்போது நம்ம எங்கள் ஜென்ரேஷன் அண்ட் எனி ஜென்ரேஷன் ஃபார் தட் மேட்டர், எந்த விஷயத்த பார்க்குறோமோ அதை தான் உள்வாங்கிக்கிட்டு அதை நம்ம மிமிக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபோன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் டிவைஸஸையுமே எப்பயுமே வச்சுட்டு ஓடிடி அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குற ஜென்ரேஷன் அதையே தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களும். பட் இப்போ நம்ம எப்பயுமே ஒரு புக்கில் ஒரு நோட் புக்கோடு நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். கிடைக்கிற டைம்லலாம் இப்போ பஸ்ஸில் போகிறப்போ இல்லை மெட்ரோவில் போகிறப்போ ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ படிக்கிறோன்னா அதை பார்க்குற அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக அவங்களே அறியாமல் ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போது இது ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து ஐ ட்ரை டு ஹாவ் த பேர் மினிமம் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு வந்து ஒரு 4 பேர் வந்தால் போதும் தான் நான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 4 பேர், அந்த 4 பேர் கண்டினியூஸாக வந்தால் போதும். இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் இன்னி வரைக்கும் நினச்சதில்லை. எவ்ரி வீக் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படிக்கிற ஒரு கவுண்ட்டு வந்து 8 to 10 இருக்கும். அதை தவிர ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் அதிகமாக வருவாங்க. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து இப்போ லேக்கில் வந்து ரன்னிங் இல்லை வாக்கிங் போகிறவங்க லேக் ரீட்ஸை பற்றி அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்து என்கொயர் பண்ணி அவங்க படிக்கணும்னு நினைக்கிற அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து 15 to 20 or 25 வருவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து வெதர். சின்ஸ் இட் இஸ் அன் ஓப்பன் ஏரியா, இப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து சம்மரில் ஸ்டார்ட் பண்ணோம், பீக் சம்மர். ஸோ எங்களாலே உட்காந்து இங்கே படிக்க முடியல. ஏன்னா 6:30 7 o'clock வந்து பயங்கரமாக வெயில் வந்துடும். ஸோ வெதரை பொறுத்தும் இந்த ஃபுட்ஃபால் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ இப்போது வந்து மழை இருந்ததுன்னா இல்லை மழை வர மாதிரி க்ளவுடியாக இருந்ததுன்னா பீப்புள் ஆர் நாட் ஈவன் கம்மிங் ஃபார் வாக்கிங். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். The goal for the next 100 days would be to keep, maintain consistency on whatever we are doing right now, and to take it to the next level, with respect to discussing books, having fruitful and meaningful conversations within readers. That is one. And இதை சாட்டர்டே தான் பண்ணுறோம், சண்டேவும் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி we need to think and take a call.